இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வ கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். ரொம்ப ஏர்லி மார்னிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்கிப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் எனக்கு டைம் எப்படி இருக்குன்னு தெரியல எடிட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இந்த வீடியோ ஒரு 8 மணிக்கு மேலே வந்தால் சாரி. ஸோ இனிமே நான் ஒரு 7 மணிக்கெலாம் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் கரெக்டாக ஆன் டைம் போடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்காக தான். ஸோ கார் இஎம்ஐ டவுன் பேமெண்ட் இதை பற்றின வீடியோவும் மிக விரைவில் இனி தினந்தோறும் வருங்க. நான் முதல்ல ப்ரையாரிட்டி கார் வந்துட்டு டவுன் பேமெண்ட் கொடுக்கலான் இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ வெளியில் ஒரு சிலர் பார்த்துட்டு கூட என்னை கேட்டீங்க. ஸோ அதுக்காக நான் கார் ரிலேட்டட் அந்த டவுன் பேமெண்ட் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு நான் அதை போடலான் இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு கார் எடுக்க போகும்பொழுதும் ஒவ்வொருத்தருடைய மனக்குமுறலாக இது இருக்குது. ஒன்ஸ் அப்பான டைம் எனக்கும் இதே பிரச்சனை தான். ஒரு கார் டவுன் பேமெண்ட் எவ்வளோ, அது இஎம்ஐ எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நான் போயிட்டு இருந்தேன். இனி வந்துட்டு டவுன் பேமெண்ட் இஎம்ஐ அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு எத்தனை லட்சம் நம்மளுடைய சிபில் ஸ்கோருக்கு லோன் அப்ரூவ் ஆகும் அப்படின்றதையும் இன்னும் தெளிவாக சொல்ல போகிறேன். நான் நீங்கள் ஷோரூம் போனால் போதும், டீட்டெயிலாக மட்டும் கார் கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவு அப்படின்றது கொடுக்கும். சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கார் ஓட்டிக்கிட்டு வந்த உடனே வண்டியை ஒரு 30 செகண்ட் நீங்கள் ஆனில் தாங்க வச்சிருக்கணும். அதாவது வண்டி இன்ஜின் ஆனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா, அதாவது இல்லை ஒரு மித்தா, இதை வந்து சும்மா ஏதோ போற போக்குள்ள சொல்லிட்டு போறாங்களா அப்படின்றத ரொம்ப தெளிவா ரொம்ப டெக்னிக்கலா இந்த வீடியோவில் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் ரிலேட்டடா இதோ இங்க வருது பாத்தீங்களா, எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி அதுக்கான வீடியோஸையும் போட்டிருக்கேன். ஸோ ரீசெண்டாக அந்த டஸ்டரையும் வாங்கி போட்டிருந்தேன். ஆன்டி டஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த டஸ்டரையும் வாங்கி போட்டிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த வீடியோ எடுத்தது என்ன பண்ணிட்டேன்னா, பக்கத்தில் இருக்கவங்களுடைய காரை தொடச்சி காட்டிட்டேன் நான். ஸோ அதை எடிட் பண்ணக்குள்ள தான் எனக்கு தோணுச்சு, அவங்க காரை போடுறோம், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கல. சரி, ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம பக்கத்தில் கார் பார்க் பண்றவங்க, ஏன்னா அவங்க எப்பவுமே ஓப்பன் போவோம், அதாவது கவர் போடவே மாட்டாங்க. நம்ம கவர் போட்டே வச்சிருக்கிறதுனால டஸ்ட் பெருசா வரல. அப்படியே வந்துட்டு ஒய்ஃப் கூட வருவேன் நான். அவங்க கூட வந்து அப்புறம் ஃபேமிலியாக வரக்குள்ள அப்படியே அங்கே கார் நிறுத்திட்டு நான் கவரை வந்துட்டு நான் அவசர அவசரமாக தொடச்சிட்டு இருப்பேன். நான் எல்லாரையும் வச்சுட்டு அந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால தான் எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் அதை கிளியரான ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன். ஆனால் ரியலி வெரி வெரி ஒர்த்து. அவர் வண்டி அவ்வளோ மண்ணாக இருந்தது, அவ்வளோ க்ளீன் பண்ணி விட்டுச்சு. முடிஞ்சால் அந்த கிளிப் இருந்தால் அதில் ஆட் பண்ணி விட்றேன் நான். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது காரினுடைய இன்ஜின் ஆகப்பட்டது ரொம்ப லாங் டிராவல் பண்ணிட்டு வராங்க. அப்படி லாங் டிராவல் பண்ணிட்டு வரும்பொழுது கார் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டா இருக்கும். நம்ம உடனே ஆஃப் பண்ணிட்டோம், வண்டியை வந்துட்டு எடுத்துட்டு வந்து ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ண உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடும், அப்படியே நின்றுவோம். ஸ்டக் ஆயிடுனா ப்ராப்ளத்தினால ஸ்டக் ஆகாது. அந்த கூலிங் ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்குல்ல பார்த்தீங்களா, இன்ஜினை டோட்டலாக ஆஃப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு டோட்டலாக கட் ஆயிடும். அப்போ அந்த இன்ஜின் ஹீட் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு 30 செகண்ட் வந்துட்டு இன்ஜினை ஆன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வண்டியை வந்துட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த கூலிங், அதாவது இந்த ஹீட் அப்படின்றது அது வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கார்ல எல்லாமே ரொம்ப மாடர்னான கார், நிறைய டெக்னாலஜி அப்படின்றது வந்துருச்சு. அதுலயும் குறிப்பா இந்த கூலிங் ஃபேன், இந்த ரேடியேட்டர்லாம் வருது பாத்தீங்கன்னா, இந்த ஃபேனு இதுக்கான சென்சார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல் செயல்பட்டு இன்ஜினை நல்லா கூலிங்கா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சிட்டி டிரைவிங்ல ஓட்டும் பொழுது போதுமானதா இருக்கு. ஆனா லாங் டிரைவுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த 30 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்றது இன்ஜினுடைய ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு பரவலான கருத்துக்கள் அப்படின்றதும் வருது. இதுலயும் குறிப்பா ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும் பொழுது நார்மல் காராக இருந்தாலும் சரிங்க, இல்ல டர்போ காராக இருந்தாலும் சரி, குறிப்பா டர்போ காருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஒருவேளை கூலிங் சிஸ்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் அதுக்கு 20ல இருந்து 30 செகண்ட் அந்த வண்டிக்கு சின்ன ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கறது நல்லதுன்னு வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்கள் அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா நான் இந்த கார் சர்வீஸ் இதுல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் மேக்சிமம் எல்லாத்தையும் ஜாலியாக தான் பழகுவேன். பட் அந்த கார் சர்வீஸ், நம்ம கார் ரிலேட்டடா சில கேள்விகள் கேட்க போயிட்டு அவர் சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபன்னியா பதில் சொல்ல போய் அவரு கொஞ்சம் ஓகே என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் அவரு. அது மட்டும் இல்லாம பல வருடங்களா காரை வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் வந்துட்டு ரொம்ப வருஷமா காரை வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 12 காரை என்னமோ இருக்குது, டிராவல் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ எல்லாமே நார்மல் சிட்டி டைவுக்குள்ள இருக்கிற கார், ஹைவேஸ்ல ஓட்டக்கூடிய கார், இந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது முழுக்க, ஏன்னா நான் டெக்னீஷியன் கிடையாது, ஸோ காரை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. இப்பதான் நான் கத்துக்கிட்டு ஒண்ணா கத்துக்கிட்டு வரேன். ஸோ இன்ஜின் டைப் என்ன, ஸோ கார் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வரேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு ஆக்சிடென்ட்லி இந்த சேனல் ஆரம்பிச்சேன். பிகாஸ் நான் கார் வாங்கும் பொழுது நான் அதுல பட்ட கஷ்டங்கள் அப்படின்றத சொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் வேற எதுக்கோ நான் போட்டுட்டு இருந்த வீடியோ, அதுக்கப்புறமேட்டு கார் வாங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு, இவ்வளோ பண்றாங்களே, ஒரு ஷோரூம் கார் வாங்க போனா வந்துட்டு இவ்வளோ அலட்சியமா பதில் சொல்றாங்க. கார் வாங்கினதுக்கு அப்புறம் வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ்ன்னு சொன்னாங்க, ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, அதாவது இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஜீரோ டிப்ரிசியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. அதெல்லாம் போய் கேட்டால் பெருசாக ரெஸ்பெக்டே பண்ணல. பிகாஸ் எனக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு கார் எனக்கு டெலிவரினா இன்னைக்கு காலையில தான் நான் வந்து டெஸ்ட் டிரைவிங்காக போறேன் 12 மணிக்கு. பார்த்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு டெஸ்ட் டிரைவிங் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, இப்படி சொல்லியே வந்துட்டு எனக்கு டெஸ்ட் டிரைவிங் ரொம்ப லாங்காக தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வருத்தத்தில் தான் இதை வந்து ஆரம்பித்தேன். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவோட சுருக்கம் அப்படின்றது என்னன்னா, ஒரு கார், நம்மளுடைய கார், நீங்க டெக்னீஷியனா இருந்தா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன் நான். பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ப்ராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. அதாவது ஒரு ரூம்ல வந்துட்டு ஏதோ என்ன டெக்னாலஜி இருந்தாலும் சரி, ரூம் ஏன்பா காரு கூட எல்லாம் கம்பேர் பண்ற? ஏன்னா முதல்ல நம்ம பேசக்குள்ள வந்துட்டு ஸ்பிளிட் ஏசி கூட கம்பேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது கூலிங்கே இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுதுன்னா, அந்த கூலிங்கை வெளியே தள்ளுறதுக்காக இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஏசி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த ஃபேன் ரன் ஆகுது. ஒரு 30 செகண்ட் 1 மினிட்ல எங்க ஃபேன்லாம் ரன் ஆகும். உள்ள எவர்பிரட் காயில் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு நல்லா கிளியரா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது ரொம்ப ஐஸ் கட்டி ஆகிட்டு அது ரொம்ப இதுவாயிடக்கூடாது, ட்ரை ஆகணும் அப்படின்றத ஓடும். ஸோ கூலிங்குக்கே அப்படின்ற ஒரு நிலைமையில, ஸோ என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் நீங்க வந்துட்டு வண்டி சாவியை டோட்டலா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை எல்லா சிஸ்டமும் ஆஃப் ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் என் காரை பேனட்டை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துட்டேன் நான். ஸோ அதுல வண்டி சாவியை ஆஃப் பண்ண உடனே டோட்டலா எல்லா கனெக்ஷனும் கட் ஆகுது. அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து கீழே சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி இன்ஜின் நல்லா இருக்கணும்னா அதனுடைய ஹீட்டு குறையணும். புது கார்ல பெருசா ஹீட் ஆகாது, அதனால புதுசா இருக்கக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா புது கார்லயும் எவ்வளவு நேரங்க, ஒரு 30 செகண்ட்ல என்னங்க ஆயிட போகுது வண்டி ஓட்ட கடகடன்னு ஆஃப் பண்றதுக்கு. ஒருவேளை டெக்னிக்கலா உங்களுக்கு விளக்கம் தெரியும்னா அந்த டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா கண்டிப்பா என்கிட்ட 2 அண்ணனுங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கும் இப்போ ஓரளவுக்கு இதை பத்தி தெரியுது. ஏன்னா இதை பத்தி நான் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன், இன்ஜின் டைப்பை பத்தி படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கும் கொஞ்சம் தெரியுது. எடுத்த உடனே ஏன் எல்லாம் தெரியும் சொல்லிக்கிட்டேன், எனக்கு ஓரளவு கடுகளவு தெரியும். கட்டுறது கையளவு கல்லாது உலகளவு அப்படின்றத நான் நம்புறேன் நான். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே மறக்காம சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்கு தேவையான கேஜெட்டுக்கான லிங்க் அப்படின்றது கீழே இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. தேவைன்னா மட்டும், அதுவும் அத்தியாவசியத்துக்காக மட்டும்தான் நம்ம வீடியோவை பண்றோம்.